ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். கல்வியை காவிமயமாக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சதி செய்கிறது அப்படின்னு திமுக மாணவர் அணியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலரசன் கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அகத்தியர் வேடம் போட்டு பள்ளி மாணவர்களை 4வது வகுப்புலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் உண்டான பள்ளி மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிறது பிரச்சனை. அதாவது காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய 3வது ஆண்டு அந்த நிகழ்வுல காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில உண்டான பண்பாட்டு உறவை மீண்டும் உயிர்ப்பிப்பது அப்படிங்கிற முயற்சியில நடந்ததாக இது இருக்கு. இத சாஸ்திரா பல்கலைக்கழகமும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் இணைந்து நடத்தியதாகவும் அந்த செய்திக்குள்ள தெரியுது. எப்படி பார்க்குறீங்க சார் இத? இவங்க சொல்றதுனால அகத்தியர் வடநாட்டு முனிவர்னு நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்? அவங்க அகத்தியருக்கு காயோடையெல்லாம் போட்டு கூட்டு வர்றது அப்ஜெக்ஷனபிள். முருகன் கார்த்திகேயன் ஆக்கலையா? பாலு சுப்பிரமணியன் ஆக்கலையா? அது மாதிரி அகத்தியருங்கிறவங்க இதுல எனக்கு தெரியும், தென் தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி அமைப்புல இவங்க கோத்திரம்னு சொல்லி பிராமணர்களோ சத்திரியர்களோ சொல்லிக்கிற மாதிரி அந்த ஜாதி அமைப்புல கிளைன்னு சொல்லிக்குவாங்க. அப்ப அதுல அவங்க ஒரு பாட்டி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க அகத்தியர் கிளை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் வடநாட்டு அகத்தியருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அகத்தியருங்கிற தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு பெரியவங்க எல்லாமே அப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அகத்தியர் இங்க உள்ள அகத்தியரையும் அங்க உள்ள அகத்தியரையும் கம்பைன் பண்ணி அங்க உள்ள அகத்தியர் தான் இங்க வந்தாரு, தமிழ் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இமேஜ் இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த மாதிரி போராடுறாங்க. நீங்க அகத்தியர்னு கொண்டு வர்றதே அகத்தியருங்கிறவர் வடநாட்டுல இருந்து வந்தவருங்கிற ஒரு இமேஜ் ஏற்கனவே புகுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா அகத்தியங்கிற இலக்கண நூல் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொல்காப்பியத்துக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி அந்த நூல் கிடைக்கல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அகத்தியர் என்ற பெயரில் தமிழ் சான்றோர்களும் இருந்திருக்க கூடும். அது வடநாட்டுக்காரர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இந்த ஒரே காரணத்திற்காக அது இங்கிருந்து காணாமல் போயிடாது. எத்தனையோ உதாரணங்கள் இது மாதிரி சொல்ல முடியும். இந்திர விழாவை நடத்தாததன் காரணமாகத்தான் பூம்புகார் அழிந்ததுன்னு மணிமேகலை சொல்லுவாங்க. இந்திரன் இங்க உள்ள ஒரு கடவுளா தான் இருந்திருக்கான். வேந்தன், மருத நாட்டு வேந்தன் தான் இந்திரன் என்று வழிபடப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு உள்ள பயம் என்னன்னா, அகத்தியர்னாலே வடநாட்டுல இருந்து வந்தவர்னு முதல்ல ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அடுத்து வடநாட்டுல இருந்து வந்தவர் தான் தமிழையே கொண்டு வந்து இன்னொரு ஊர்வலம் கொண்டு வருவாங்க அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. இந்த பயத்துல நியாயம் இருக்கு. பட் அந்த பொதிகையிலிருந்து அகத்தியர் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலியோட தொடர்புடையவர் இல்லையா அகத்தியர்? நான் அப்படித்தான் நினைக்கிறேங்க. பொதிகை மலையிலிருந்து அகத்தியர் சொல்லி கொடுத்தாருன்னா அவர் திருநெல்வேலியோட தொடர்புடையவர் தான். இப்ப அதுக்கு இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கொரியால ஒரு இந்திய நாட்டு இளவரசி அங்க போனாங்க. போய் ஒருத்தர் மணந்தாங்க. அந்த நாட்டு மன்னரை மணந்தார்கள். அவங்க கொரிய நாட்டு மொழியில ஃபாதர் மதர் அப்படிங்கிறதுக்கு அங்க உள்ள சொற்கள் அப்பா அம்மா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இளவரசி சாகும் பொழுது என்னுடைய மொழியின் அடையாளமாக நம்ம நாட்டில் இனிமே பெற்றோரை இப்படித்தான் கூப்பிட வேண்டும் கேட்டுக்கொண்டான்னு சொல்லுவாங்க. இது இவங்க என்ன பண்ணாங்க, பெனாரஸ் இளவரசி தான் அது மாதிரி போனா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி அந்த கதையின் அடிப்படையில பெனாரஸ்ல மணிமண்டபமே கட்டிட்டாங்க. சரி பாருங்க, அது எப்படி பொருத்தமா சொல்லணும்னா, அவ கடல் கடந்து போனா, பெனாரஸுக்கு தான் சுத்தி முத்தி கடலே கிடையாது, எப்படி கடலை கடந்து பெனாரஸ் இளவரசி போயிருப்பான்னா அவ தாய்மாமை சோழ நாட்டு மண்ணுன்னு அந்த கதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்ப கொரிய நாட்டுல உள்ள தமிழ் சங்கம் இதை டேக்கப் பண்ணிருக்காங்க இந்த கொரியன் கவர்மெண்ட். நீங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டனவோ, என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வந்தனவோ அவையெல்லாம் அடுத்த பதிப்பில் திருத்தப்படுமா சார்? திருத்தப்படும். ஆமா. அதனால பொதிகை மலை அதாவது இந்திய வரலாறே வின்சென்ட் ஸ்மித் சொன்னார்ல, உண்மையான இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அது தென்னிந்தியாவில் தான் தென்னிந்தியாவிலுங்கிறதுல நான் சொல்றேன், அது தாமிரபரணியிலிருந்து தான் துவங்கப்பட வேண்டும். தாமிரபரணி என்று இவர்களால் அழைக்கப்படுகின்ற பொருணை நதியிலிருந்து தான் துவங்கப்பட வேண்டும். அது வழக்கமா வரிசையா வர்றது எல்லாம் அதைத்தான் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு.
இப்போ உடனடியாக அதுக்கு வந்து இப்போ இரும்பு பத்தி எழுதணும்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் என்றிருந்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பவர் பி ஏ கிருஷ்ணன். அவர் வந்து இதை பொலிட்டிக்கலா இவங்க கொண்டு வந்துட்டாங்க, ஏன் இதை ஏத்துக்கவே முடியாது, இவங்க சும்மா வந்து செலக்டிவா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கரண்ட்லயே அதுலயே வந்திருக்காரு. இப்போ இதை வந்து மறுதளிக்கிறதுன்னா ஆர்கியாலஜிஸ்ட் மறுதளிக்கணும். என்னுடைய கேள்வி எல்லாம் ஏன் பி ஏ கிருஷ்ணன் வந்து மறுதளிக்கிறாரு? இவங்க ஃபைண்டிங் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, ஆப்பிரிக்கால கூட இது மாதிரி தான் கண்டுபிடிச்சு அதை சொன்னாங்க இரும்பை பத்தி, பயன்பாட்டை பத்தி. ஆனா இட்ஸ் பயஸ்ட் ஃபைண்டிங்னு சொல்லி இவங்க அமெரிக்காவில் உள்ள இவங்க சொன்னாங்க. சரி, புளோரிடாவில் உள்ளவங்க இதை பத்தி தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச பத்தி பயஸ்ட்னு சொல்லலையே. அதுக்கப்புறம் நெல்மணி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க 5000 வருஷத்துக்கு முந்தின சொல்றாங்க. நெல்மணி தான் உண்மை, மறுக்க முடியாத சான்றுங்கிறது நெல்மணி தான் அப்படின்னு சொல்லி கடல் தொல்லியல் ஆய்வாளர் டாக்டர் செல்வகுமார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவார். அவர் நான் பேசும்போது அவர் சொன்னார், நெல்மணி தான் மற்ற எதையுமே எதுக்கு முன்னாலே மறுக்க முடியாத ஆதாரம். இவங்க இன்னொரு கேள்வி பி ஏ கிருஷ்ணன் கேட்கிறாரு, அது சரியான கேள்விதான். அப்படின்னா எங்க சிட்டி சிவிலைசேஷன் எங்க? இப்ப உங்களுக்கு கீழடியும் சிவக்கலையும் வந்து தொடக்கம் தானே, அது முடிவு இல்லையே, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ சர்டன்லி சிவகலை ஹஸ் ஓப்பன்ட் எ ஃப்ளட் கேட். அதை யாரும் மறுக்கல, இன்னும் நிறைய ஆய்வு பண்ணணும். ஆனா பண்ணப்பட்ட ஆய்வுகள் வந்து உண்மையானவை அப்படிங்கிறது எதுக்கு நம்ம குறை சொல்லணும்? அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து இவங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் தான் குஜராத்ல இருந்துச்சுன்னு முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து மறுதளிக்கப்பட்டு விட்டது. இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் சிவிலைசேஷன்ஸ் அப்படி இன்னைக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் செம்புக்கு அப்புறம் வெண்கலத்துக்கு அப்புறம் அயன் வந்தது, இரும்பு வந்தது அப்படிங்கறத இப்போ வந்து இது முதல்ல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சைமல்டேனியஸ்லி தே வர் கோஎக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் இதுவும் அகஸ்தியரை அப்படி திருவள்ளுவருக்கு காவி உடை பண்ணாங்க. அடுத்து இன்னும் சில மத அடையாளங்கள் கூட புகுத்தலாம், இதையும் பண்ணுவாங்க. இதுல தமிழ்நாட்டுக்குள்ள அந்த காசியோட உள்ள உறவை உயிர்ப்பிப்பது அல்லது புதுப்பிப்பது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எழிலரசன் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமானது, உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சியில் போட்டி போட்டுட்டு முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒன்றியத்தின் பாஜக அரசு கல்வியில மதத்தை திணிக்கிற பிற்போக்குத்தனத்துக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து வருகிறதுன்னு கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் இஷ்யூவையும் அதுல சேர்த்து சொல்றாரு. ஆமா, அது உண்மைதான், அது நடக்குதுங்கிறது உண்மைதான். உண்மைதான். ஆனா எந்த ஒரு அரசுமே அவங்க முதல்ல வந்து கல்வி ஸ்தானங்களை தான் படிக்கணும்னு பார்ப்போம். அது மூலமா வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எந்த ஒரு அரசுமே இன்னைக்கு இவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க, இவங்க அதை பார்க்கறாங்க. இப்ப காங்கிரஸ் அரசை பொறுத்த மட்டும் அவங்களுடைய கொள்கை வந்து ரேஷனல் சயின்டிபிக் அப்ரோச். அம்பேத்கர் ஜவஹர்லால் நேருடைய பாதையை ஒட்டி அவங்க அந்த கொள்கையை வகுத்துட்டாங்க. அதுல இருந்து அவங்க மாறினது கிடையாது. ஆனா இவங்களுடைய கொள்கை அப்படி கிடையாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த காலத்துல இருந்துச்சு என்பதற்கு விநாயகரின் தலையில் யானை முகம் இருப்பதே ஆதாரம்னு சொல்லி யார் பேசினா? இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பேசினாரு. அந்த மாதிரி பேச்சு வரும்போது எல்லாமே வந்து அறிவியலுக்கு முரணாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கணுமா சார்? இல்ல இது வந்து எப்படி பொருந்தும்? சயின்ஸ் காங்கிரஸ்ல இருந்த சயின்டிஸ்ட் வந்து they expressed a concern. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து ஒரு ரேஷனல் அப்ரோச்சையே தடுத்து நிறுத்திடுவேன் கவலை தெரிவித்தார்கள். இன்னைக்கும் பாருங்க, இவர் வந்து சிஎம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால திரு பி ஏ கிருஷ்ணன் வந்து இது திஸ் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்ங்கிறாரு. கிளாசி இதுல பப்ளிஷ் பண்ணா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண செல்ல வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இது இவங்க நான் என்ன சொல்றேன், இத ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் குழுமம் அவரு பி ஏ கிருஷ்ணன் வந்து ஏற்பாடு பண்ணட்டும், அவங்க வந்து இதை வந்து விவாதிக்கட்டும். இவர் வந்து சிஎம் வந்து அறிவித்தார், அவர் கண்டுபிடிக்கல, அவர் அறிவித்தார் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தொல்லியலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து அறிவித்தார். கண்டுபிடிக்கப்பட்டவற்றை பற்றி சொன்னார் சிஎம் வந்து. ஆனா திரு பி ஏ கிருஷ்ணன் அவர் என்ன சொல்ற, அவர் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் படிச்ச படிப்பு கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்களேன்னு கல்யாண பரிசுல தங்கவேலு சொல்லுவாரா? அது மாதிரி. அதாவது பி ஏ கிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து மொஹஞ்சதாரோ இது பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாம் சொல்றதை பத்தி அவருக்கு சில கருத்து வேற்றுமைகள் இருக்கு. அது வரவேற்க தகுந்தது. எனக்கே பாலா கூட வந்து பெரிய கருத்து வேற்றுமை. பாலா வந்து சொன்ன அந்த ஸ்டடிஸ் வந்து ஃபென்டாஸ்டிக் ஸ்டடி. ஊர் பெயர்களை வந்து பெர்ஷியால இருந்து ஆரம்பிச்சு
பெர்ஷியால இருந்து ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வட இந்தியா, தென்னிந்தியா வரைக்கும் கொண்டு வந்த அந்த ஸ்டடி வந்து ரொம்ப ஆழ்ந்த ஸ்டடி, நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் அதை அடிப்படையாக வைத்து அவர் சொன்ன தியரி வந்து இட் வாஸ் நாட் தியரி அட் ஆல்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது வந்து ஹைப்போதசிஸ், அது ஒரு தியரி மாதிரி. முதல் மைக்ரேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்தது டிராவிடியன்ஸ் சொல்லி ஒன்று சொன்னார் முதல்ல. இப்போ அதை பத்தி பேசுறது இல்லை, முதல்ல அவர் சொன்னார். அதே மாதிரி மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவுதான் சங்க காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு ஏற்படுத்தல. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் வந்து கிமு 6ஆவது நூற்றாண்டு வரைக்கும் போயிருந்தோம். இன்னைக்கு வந்து கிமு 13ஆவது நூற்றாண்டுக்கும் பின்னாடி போயிட்டோம். அப்ப இன்னும் தோண்ட இன்னும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு வந்து அந்த எல்லாம் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தையே சென்ட்ரிக்கா வச்சு பேசிக்கிட்டு இருந்ததுனால ஒரு போட்டி மனப்பான்மை, நாங்க தான் அதை கொண்டு வந்தோம். நான் என்ன சொல்றேன், தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்க தமிழ்நாட்டையே ஆய்வு செய்ய வேண்டியதானே. இங்கே எத்தனையோ கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பாலகிருஷ்ணன் கூட வந்து கருத்து வேறுபாடு உண்டு. கருத்து வேறுபாடு இருக்கலாம். அது கருத்து வேறுபாடு ஆய்வுகளின் அடிப்படையில் இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா திரு பி. ஏ. கிருஷ்ணன் அவர் வந்து இதுல சொன்னது வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் இத அந்த கண்டுபிடிக்கப்பட்டதை எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை கூறினால்தான் அதை நாம் பரிசீலிக்க முடியும். இல்லைன்னா மற்றபடி வர்றதெல்லாம் வந்து அன்னைக்கு இவரு என்ன குப்தா கரண்டா இதுல வந்து குப்தா நரேஷ் குப்தா ஒருத்தர் இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு. அவர் ஒரு இதை ஆரம்பிச்சாரு. அவர் எவ்வளவு பயசுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கல்ல, அதை சொல்லிட்டு உடனடியா ஆனா கிருஷ்ணகிரி கர்நாடகாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னாரு. அதாவது அது தமிழனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, தாராளமா கர்நாடகம் சேர்ந்துருக்கட்டும், எனக்கு என்ன ஒரு அப்ஜெக்ஷன். யாருடைய நாகரிகம் இருந்தாலும் அதை ஆய்ந்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் மனித பண்பு. அதே மாதிரி அவரு இது நார்த் இந்தியன் சென்ட்ரிக்கா இல்லாம சவுத் சென்ட்ரிக்கா போறதுக்கான முயற்சியா, இது யாரும் அப்படிப்பட்ட முயற்சி எடுக்க முடியாது. உண்மையான ஆய்வு என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஆனா அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஆய்வாளர், ஒரு பெண்மணி, ரொம்ப வயசு குறைந்த ஒரு பெண்மணி, மிகச்சிறந்த ஆய்வாளர், அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பு என்று எந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லுகிறார்களோ அந்த ஆய்வுகள் முற்ற முழுக்க ஏற்க தகுந்தவை, அதுல சந்தேகம் கிடையாது, அதை நம்ம சந்தேகிக்க முடியாது. அதே சமயம் அந்த பெண் தான் மறுபடியும் சொன்னாங்க, ஹரப்பா சிவிலைசேஷன் தான் குஜராத்தில் இருந்துச்சுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்ததையும் நம்ம மாத்திக்கணும், நம்மளுடைய எண்ணத்தை மாத்திக்கணும். அதே மாதிரி செம்பு, அதுக்கப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு அப்படி சொல்லி நம்ம நினைச்சோமே அதையும் மாத்திக்கணும். சைமல்டேனியஸ்லி தே குட் ஹவ் கோஎக்ஸிஸ்டட் அப்படிங்கிறதா இன்னைக்கு இவங்க சொல்றதுன்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சில பேருக்கு வந்து வடநாட்டு இம்பார்ட்டன்ஸ் போயிருமோங்கிற, அவங்கெல்லாம் ஆய்வாளர்கள் இல்லை, அவங்கெல்லாம் வந்து பயஸ்டு பீப்புள். இப்ப எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சுன்னு யாராவது ஒரு சொன்னா அவரும் பயஸ்டு தான். எது கடைசியில நிக்கும்னா உண்மையான ஆய்வு எதை சொல்லுதோ அதுதான் நிக்கும். அதனால இந்த அகத்தியர்கத்தின் கொண்டு வர்றது எல்லாமே வந்து பாடத்துல வந்து அவங்களுடைய கொள்கையை புகுத்துறது தான் நேர்மையான. என்னங்க ஒரு பாட புஸ்தகத்துல வந்து வீர சவர்கார் வந்து அப்படியே ஒரு பறவையா பறந்து வந்தாரு இதுல இருந்து அந்தமானத்துல சொல்லி எழுதுறாங்க பாட புஸ்தகத்துல. இதை விட கீழ்த்தரமா என்ன புகுத்த முடியும்? இதை வந்து தவறான கருத்துக்களை புகுத்த முடியும்? புஷ்பக விமானத்துல கிளம்பி வந்தாங்க இலங்கையில் இருந்துன்னு அதுவும் பாட புத்தகத்துல இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதான் அப்ப அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல சொல்லக்கூடிய அறிவியல் உணர்வு மேலோங்க வேண்டும், அதற்காக அரசு ஏதாவது செய்யணுங்கிறதெல்லாம் இல்ல இல்ல. எங்கள் தங்கத்துல எம்ஜிஆர் கதாகாலட்சேபம் தான் இனிமே சயின்ஸா சார்? ஆமா, இனிமே சயின்ஸ். இதுல இப்ப அகத்தியர் பத்தி இப்ப எது சொன்னாலும் சிக்கலாம் சார். அகத்தியருக்கு பெருமை தானே சேர்க்கிறோம், அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? உங்களுக்கு தமிழ் உணர்வு இல்ல, திராவிடர் உணர்வு இல்ல, திராவிடர் உணர்வுனாலதான் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. தமிழ் உணர்வு இருந்தா நீங்க அகத்தியர் விஷயத்த எதிர்க்க மாட்டீங்கன்னு, தமிழும் இந்துவும் மெர்ஜாகிற ஒரு சூழல்ல தமிழ்நாடு இருக்குது இல்ல, அந்த மாதிரி பேச தொடங்குவாங்களா? ஆமா, அதுதான் பேச தொடங்குவாங்க. இதுல வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து எல்லா ஜாதி சங்கங்களையும் சேர்ந்த இளைஞர்களை உசுப்பி விடப்பட்டார்கள். இந்து கோயில் காணாம போக பார்க்குது, விடாதீங்க சொல்லி ரொம்ப கீழ்த்தரமான செயல் உள்ள பண்றதெல்லாம் வந்து
எத்தனை வருஷமா அங்க வந்து மக்கள் வந்து சமரசமா இருக்காங்க, எந்த விதமான கலாட்டம் இல்லாம இருக்காங்க. இது இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்து சேர்ந்து பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவாங்க. அகத்தியர் வந்து தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மருத்துவம் தொடர்பான விஷயங்களுக்கும் அவரிடமிருந்து நூல் இருக்குங்கிற மாதிரி அவ்வப்போது சில இடங்கள்ல பார்த்துருக்குறேன். அது அந்த மாதிரி இருக்கலாம், தெரியல, எனக்கு அது முழுமையாக தெரியல. அவருடைய அடையாளம் வந்து அப்போ தமிழ் தொடர்பாக அடையாளமாக பார்க்கணுமா, இல்ல அவர் எங்கிருந்து அவர் இந்து முனிவராக காவி உடை அணிந்தவராக எப்ப மாறினாரு, எங்க இருந்து அது தொடங்குது சார்? அதாவது இவங்க வந்து வந்த புராணங்கள் இப்ப சமீபத்துல வந்து ஒண்ணு சொன்னாங்க, வெந்தியம், அது எல்லாருக்கும் ஏகவே தெரியும். நர்மதா ஆறு கங்கை ஆறை விட பல 100,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது எதை காட்டுது? ரிவர் சிவிலைசேஷன் சொல்லி சொன்னா முதல்ல வந்த பழமையான ரிவருடைய இதுல இருந்தாலும் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கும். இது மாதிரி வரிசையை சொல்லிட்டே போகலாம். அதாவது இந்த ஸ்டடிஸ் எல்லாம் வந்து துவங்கப்படவே இல்லை. அதுதான் அடிப்படை கோளாறு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய தொல்லியல் துறை மூலமா நடத்துறாங்களே, இது மாதிரி நிச்சயமா நர்மதா கோதாவரியை பத்தி இவங்க நடத்தணும், ஆந்திரா நடத்தணும், காவேரியை பத்தி கர்நாடகா நடத்தணும். ரொம்ப தேவை இது. இங்க வந்து ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகம் வந்து தனித்துவமான நாகரிகமாக இருந்தது. குஜராத்தில் உள்ள நாகரிகம் அது மாதிரி ஒரு தனித்துவமான நாகரிகமாக இருந்திருக்க கூடும். ஆனா அந்த நாகரிகம் தனித்துவமான நாகரிகமா இருந்தாலும் பாக்குறதுக்கு யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. குஜராத் அப்படி சேர்த்து விட்டுறணும், வரலாறு சிதைச்சு சில விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுதான் கடந்த காலம்னு சொல்ல வேண்டிய, அதாவது வரலாறை கண்டுபிடிச்சு சொல்றது ஒரு பக்கம், சிதைச்சு சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருது சார்? அதுல இல்ல ஏதாவது ஒரு மனப்பிறழ்வு, அது தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் மொஹஞ்சதாரோவை ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் ஏன் சொல்றாங்க? ப்ரீ ஆரியன்னா யாரு, எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுக்கு ஒரு இனம்ங்கிற ஒரு பேர் இருந்ததுல. இப்ப தமிழர்கள் வந்து இதை வந்து மேபி இட் இஸ் ஓவர் என்தூசியாசம், தமிழர்கள் தான் அங்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்றது. இப்ப நான் சொல்றேன், இந்த தற்காலத்துல வந்து திராவிட குழுமத்தை சேர்ந்தவர்கள் 4 மொழி பேசுபவர்களாக, 4 பெரிய மொழி பேசுபவர்களாக இல்லையா? கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு 4 மொழியை பேசுறவங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ப்ரீ ஆரியன்ஸ் திராவிடர்கள் வந்து பல இடங்கள்லையும் வந்து தங்களுடைய நாகரிகங்களை வந்து பரப்பி இருக்கலாம். எல்லா நாகரிகமும் ஐடென்டிக்கலா இருந்திருக்க தேவையில்லை. they could have been similar. எல்லோருமே ஒரு மொழி பேசினார்கள் என்றோ, எல்லோருமே தமிழர்கள் என்றோ அழைக்கப்படுவதற்கான வலுத்த காரணங்கள், ஆதாரங்கள் இன்று இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனா நிச்சயமா ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் அந்த நாகரிகம் இருந்ததுங்கிறது உண்மை. அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. அவங்க வந்து பிரியாரியன் ஏன் கூப்பிடுறீங்க? இப்ப ஒரு பையனை பார்த்து துரைசாமி மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதை விட்டுட்டு இவன் ஜெல்லப்பை மகன்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு பிரியாரியன். அந்த பீரியட்ல அரசமைப்பு அப்படிங்கிறது இருந்ததா சார்? அது அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல, அது குழுமங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஒரு யோகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுது. உதாரணம், மருத நிலத்துலதான் முதல்ல வேட்டுவ சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிய போது இந்த தமிழ் நிலப்பரப்பில் மருத நிலங்கள் தான் அந்த வேளாண்மை சமுதாயத்தின் அடிப்படையாக இருந்தன. அப்ப அந்நேரம் முதல்ல வந்து வாரிசாக மன்னவர்கள் இருந்ததில்லை. ஒவ்வொரு பெரியவரும் அந்த சமயத்தில் உள்ள குழு தலைவர் அப்படிங்கிறவர் தான் மன்னராக இருந்தார். பின்னாடிதான் இந்த வாரிசா வந்தாங்க அப்படின்னு இங்க சொல்ற மாதிரி, வடநாட்டுல வந்து ஒரு அறிஞர் ஒருத்தர் கணியன் பாலன் அவர் இருப்பார், அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல குடும்பங்கள் வந்து தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, யாரு பெரியவன் சொல்லி. உதாரணம், அந்த சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துல வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே கிராமத்துல வந்து உட்காருவாங்க. உடனே கிராமத்து பெரியவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து ஆரத்தி எடுத்து நீர்தான் இந்த கிராமத்தின் தலைவர்னு சொன்னோன்னா அந்த திருப்தியோட அவங்க போவாங்க, ஒரு ராஜாவாக்கிட்டாங்க நம்மள அப்படின்னு. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ராஜான்னு வந்துகிட்டு இருந்த போது இந்த ஒரு குழுமம் வந்து பிரீஸ்ட்ரி கிளாஸ்ன்னு சொன்னாங்க. நாங்க யாரை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் தான் அவன் தான் அரசன், மற்றவெல்லாம் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அமைதி நிலவுவதற்காக மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதனுடைய பின் விளைவு என்னவென்றால் அந்த ஒரு காம்பினேஷன் வந்துருச்சு, த பிரீஸ்ட்லி கிளாஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சதுர்வர்ணம் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குங்கிற அளவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஆதாரங்கள் வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது.
இந்த மாதிரியான ஒரு பின்னணியில இந்த அகத்திய முனி அப்படிங்கிற தீமை வந்து காசி தமிழ் சங்கம் கொண்டாடுகிறது. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, அகத்தியரை பத்தி பல அகத்தியர் கட்டவர் அளவுக்கு தான் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த புராணத்துல. ஒருத்தர் குட்டையார், அவர் ஒருவேளை வீல குட்டையா இருந்திருப்பாரு. 5 அடியா உள்ளவங்க குட்டையானவர்கள் தான் கருதப்படுவார்கள். ஆவரேஜ் ஹைட் தமிழ்நாட்டில் வந்து 5'4" அல்லது 5'5", 5'6" கூட கிடையாது ஆவரேஜ் ஹைட். இந்த ஜெனரேஷன் தான் 5'6", 5'7" இந்த ஜெனரேஷன் தான் வர்றாங்க. ஜப்பானியர்கள் எப்படி 5 அடி ஆவரேஜ் ஹைட் வந்து இன்னைக்கு 5 அடி 10 இருக்காங்களோ, ஜெனட்டிக்கலி they were able to change. அது மாதிரி அன்னைக்கு வந்து குட்டையா இருந்ததுல இன்னும் குட்டையா இருந்துக்கலாம் அகத்தியர் வந்து. அதனால பாடல் எழுதுறது அது மாதிரி தான் எழுதினாங்க. குருமுனி அருள் தமிழ் குமரியன் தாயே, குரல் மறையால் உலகாழ்பவள் நீயே அப்படின்னு எழுதியிருக்காங்க. நீங்க சொல்லும் போது அகத்தியர் வேடமிட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் தான், சரி சினிமா தான் அகத்தியரை கொண்டு வந்து முதல்ல சேர்த்திருக்கு. ஆமா, இல்ல இந்த ஏபி நாகராஜன் புராணத்தை எழுதுனதுல, அதாவது யாரு என்ன வேணாலும் கதை சொல்லலாங்கிறதுக்கு புராணத்துல ஏபி நாகராஜன் தான் ரொம்ப பெரிய உதாரணம். ஏன்னா ஏபி நாகராஜனுடைய திருவிளையாடல்ல கடைசியில வந்து முருகன் வந்து கோச்சிட்டு இருந்ததை விட்டுட்டு அப்பா அம்மா கூட போயிடுவாரு அந்த கதையில. ஆனா இது வரைக்கும் இருந்த கதை எப்படி இருந்துச்சு? அது ஏபி நாகராஜன் இருந்து ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, அவன் அப்படி ஒரு கதை எழுதுனான்னு நான் இன்னொரு கதை எழுதக்கூடாதா? நான் நல்ல விதமா தான் எழுதியிருக்கேன், அப்பா அம்மாவோட சண்டை ஓட்டு இல்லாம சேர்ந்து போறான்னு தான் எழுதியிருக்கேன், இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாராம். அப்ப யாரு வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் புராணங்கள்ங்கிற பேர்ல. இதுல அடுத்த செய்தியாக சார், 2024 ஆண்டுக்கான மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளுடைய குறியீடு தரவரிசை பட்டியல் வந்திருக்குது. அதுல இந்தியாவுக்கு 96வது இடம் கிடைச்சிருக்குது. கடந்த ஆண்டு 93வது இடத்துல இருந்த இந்தியா இப்போது மேலும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த ஒரு வருஷத்துல ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 180 நாடுகளை கொண்ட இந்த பட்டியல்ல ஊழல் குறைந்த நாடாக, அதுல 6வது ஊழல் குறைந்த நாடாக தொடர்ந்து 6வது ஆண்டாக டென்மார்க் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் எப்பவுமே நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் அந்த மாதிரி நாடுகளுக்குள்ளதான் இருக்குது. அதுல ஏதேன் காரணம் இருக்கா, ஜாகிரபிக்கல்லி அல்லது பண்பாட்டு அளவுல அங்க ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார். அந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்ங்கிற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இதை வெளியிடுது. ஆனா இந்தியா வந்து அதை எப்போதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இது எல்லாத்தையும் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல ஏத்துக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு இவங்க வேற மாதிரி சொல்லலாம், முன்னேறி விட்டோம், 93லிருந்து 96வது இடத்திற்கு முன்னேறி விட்டோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதையும் நம்புறதுக்கு ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. அப்படி சொன்னா அதுல சிக்கல் வருது சார். அது 100 தாண்டி பாகிஸ்தான் இருக்கு. இல்லைங்க 150 தான் மார்க் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் சமாளிக்க முடியாது. இப்ப இதுல டென்மார்க், ஸ்வீடன் வந்து ஒரு காரணம் இருக்கலாம். அது அவங்க வந்து எம்பீரியலிஸ்டா இருந்ததே இல்லை அந்த நாட்டு மன்னர்கள் வந்து. இப்ப இவங்களெல்லாம் பொறுத்த மட்டும் இங்கிலாந்து ராயல்ட்டியை பாருங்க, they were kept away from the people. அவங்க ஒரு பேரரசுக்கு சொந்தக்காரங்க ஆனதுல இருந்து பக்கிங்ஹாம் பேலஸ் இருந்து ஆரம்பிச்சு அவங்க போற இடம் எல்லாமே அது மாதிரி தான். அந்த அரசு குடும்பத்துல ஒரு இளவரசியை கூட ஏகப்பட்ட கன்செஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க, தன்னந்தனியா வச்சிருந்தாங்க அவங்கள வச்சு. இங்க டென்மார்க், ஸ்வீடன் ரெண்டுல ஒரு நாடு, எந்த நாடுன்னு தெரியல, இவர் வந்து சைக்கிள்ல தான் அந்த நாட்டு மன்னர் போவார். அந்த அளவுக்கு எளிமையா இருக்காங்க. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அதனால ஏற்பட்ட, அதாவது அறம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அற உணர்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாட்டுல. இந்த அற உணர்வு நீங்க சொல்லும்போது எனக்கு சாரி சார் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு நிகழ்வு வந்து நினைவுக்கு வந்தது. ஸ்வீடன் PM-ஆக இருந்தவர் தான் நினைக்கிறேன், மக்களோடு மக்களா நடந்து போகும்போது கத்தி குத்துக்கு ஆளானார். ஒலாஃப் காமே அவர் பேர். இறந்து போயிட்டார் கொலையில. இப்ப அற உணர்வுங்கிறது வந்து எந்த நாட்டுல வந்து இதா இருக்கும், பலம் வாய்ந்ததாக இருக்கும், அங்க வந்து எளியவர்களை வாழ வைப்பதற்கு வலியவர்கள் உதவ வேண்டுங்கிற எண்ணமும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அந்த ஸ்வீடன், டென்மார்க் they are one among the highest taxing countries. அந்த பணக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய டாக்ஸ் அங்க உண்டு. யாரும் அதை பத்தி இது பண்ணல, அங்க பெரிய போராட்டம் நடத்தல, கொடுக்குறாங்க. ஏன்னா வசதி இல்லாதவங்களுக்கு செய்யணும். அப்ப அந்த நாட்டுல வந்து மனநலம்ங்கிறது வந்து அதிகமா இருக்கு. அது மனநலம் அதிகமா இருக்கிற நாட்டுல வந்து பொய்மை, திருட்டு இதெல்லாம் குறைவாகத்தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இட்ஸ் a deduction. அது ஒரு காரணமா இருக்கு.
நேற்று தானே சார் பேசணும், யாரை டேக்ஸ் பண்ணணும் யாரை டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆமா. ஆமா. அதுக்கு இன்னொரு நாட்டினுடைய உதாரணம் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்குது. இங்க அவர்களுக்கு தான் சலுகைகள் கொடுக்கணும்னு நம்ம ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறோம். ஆமா. எளியவர்களை டாக்ஸ் பண்ணி வலியவர்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். வலியவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற தியரியில நம்ம இருக்கிறோம். ரைட் சார். நிறைவாக நீங்க சொல்றதோட நிறைவு செய்யறேன் சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி இப்போ பார்த்தேன் பேப்பர்ல. 1984 1984 சீக்கியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கலவரத்துல, அந்த கலவரத்துல சீக்கியர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துல டெல்லி நீதிமன்றம் முன்னாள் எம்பி, காங்கிரஸ் எம்பி சஜன்குமாரை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லியிருக்குது. ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஜஸ்வந்த் சிங் அவரோட பையன் தருண்தீப் சிங் அப்படிங்கிற 2 பேரும் கொலை செய்யப்பட்ட விஷயத்துல சஜன்குமாரை குற்றவாளி என்று சொல்லியிருக்குது. 18ஆம் தேதியோ என்னவோ, வேற இன்னும் 2-3 நாள் கழிச்சு அது தண்டனை தொடர்பான விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக 84ல நடந்த கிரைமுக்கு அமர்வு நீதிமன்றத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்குது. இனி அப்பீல் எல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல ஒரு தீர்ப்பு 84 கலவரத்துக்காக வந்திருக்குது. அப்போ அதற்கு பிறகு வந்த கலவரங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம் கழிச்சு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதோட நிறைவு செய்யலாம் சார். இந்த மாதிரி தீர்ப்புகள் காலதாமதத்துடன் தான் வரும், அல்லது தீர்ப்பே வராது என்கிற நம்பிக்கையில் தான் சமூக விரோதிகள் இத்தகைய காரியங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதனால் நிச்சயம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 1984ல சீக்கியர்கள் நிகழ்ந்த கொடுமை மறக்கப்பட முடியாத கொடுமை. அது ஒரு மனித நாகரிகத்துக்கே விடப்பட்ட சவால். கூட்டமா போய் அவங்கள கொண்டு குளிச்சாங்கிறது நிஜம்தான். அந்நேரம் பிஎஸ் உடைய டைரக்டர் ஜெனரல் அஸ்வின் குமார் நினைக்கிறேன், பேர் என்னதில்ல, தன்னுடைய வீட்டுல சீக்கியர்கள் உள்ள வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை நோக்கி வரிசை தொடர்ந்து தன்னுடைய துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு சுட்டுக்கிட்டு இருந்ததுனால தேவேர் அட் பே, வர முடியல. அந்த வீட்டுக்குள்ள சீக்கியர்கள் கொல்லணும்னு நினைச்சவங்க, அவங்களால வர முடியல. அந்நேரம் அவர் சொன்னாரு, என் துப்பாக்கியில் கடைசி குண்டு இருக்கும் வரை சுட்டு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது தேசபக்தி. என்னுடைய சக மனிதன் நேசிக்க முடியலன்னா எனக்கு என்ன பெரிய தேசபக்தி இருக்கு? நான் நேரம் கூடுதல் ஆட்சியரை இதுல இருந்தேன், பாராசாத்துல இருந்தேன். அங்க பேரக்பூர் சப்டிவிஷன்ல ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்கியர்கள் பெரிய பெரிய டைரி வச்சிருந்தாங்க. ரொம்ப மக்களா உலகிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கடுமையான உழைப்பாளிகள். ஒரு 400 பேர் உள்ள கூட்டம் நிக்குதாங்க. நானும் என்னுடைய அடிஷனல் எஸ்பி 2 பேர் மட்டும் அங்க இருக்கோம். எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு சின்ன யூனிட் அங்க இருந்துச்சு. பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை வாங்கி நான் இவர்கிட்ட சொன்னேன், நான் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க, யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்தா ஷூட் அட் சைட் அப்படின்னு சொல்லிருங்க. உடனடியாக அவர் சொல்லிட்டார், as ordered by the magistrate there shall be shoot at sight அப்படின்னு சொல்லிட்டார். தெரியாது ஷூட் அட் சைட்டுங்கிறதுக்கு சிஆர்பிசில எந்த ப்ரொவிஷன் கிடையாது. அப்ப அடுத்து நாங்க கான்ஸ்டபிள்கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா உத்தரவு தெளிவு? அவர் ரொம்ப உற்சாகமா, சொல்லிட்டீங்க சார், வரட்டும், விட மாட்டோம், உடனடியா சுட்டுறேன்னாரு. நான் சொன்னேன், எப்பா இந்த மிரட்டலோட கொஞ்சம் சும்மா 4 பேர் இருக்கீங்க, அங்க 400 பேர் இருக்காங்க, மிரட்டி வச்சிருக்கேன், நமக்கு யூனிட் வருது, வர்ற வரைக்கும் தயவு செய்து சும்மா இருங்க, உங்களை ஓவர் பவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரமாகும். ஆனா நல்ல வேளையா இன்னொரு 15 நிமிஷத்துல ஃபோர்ஸ் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் பாராசாத்துக்கு திரும்புறேன். ஏன்னா இவர் சாயின் அப்படின்னு சொல்லி, சாயின் முகர்ஜிங்கிறவர் தான் என்னுடைய அடிஷனல் எஸ்பி, பின்னாடி அடிஷனல் டிஜிபி ஆனார், ரொம்ப திறமையான அதிகாரி. அவர் நான் சொல்லிட்டு சாயின் நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு பாராசாத்துக்கு போறேன். எனக்கு வழக்கமா எந்த டாபால என்னுடைய சர்தார்ஜி இதெல்லாம் ரொட்டி இதெல்லாம் கொடுப்பாரு, போய் டூர்ல போகும்போது திரும்பி வரும்போது அங்க போய் சாப்பிட்டு வருவேன். அவர் அந்த இதுக்கு பக்கத்துல போகும்போது என்னை பார்த்து கை நடுங்க என்னை பார்த்து கும்பிடுறாரு. என்னுடைய வண்டியில ஏத்தி வச்சுட்டு அடுத்து இவர்கிட்ட சொன்னேன், வேற யாராவது இருக்காங்களான்னு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உடனடியா அவங்களெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை பத்தி போலீஸ் ஸ்டேஷன் என்கிட்ட சொன்னாங்க, சார் ஹி லுக்ஸ் வெரி டிக்னிஃபைட், எல்லாரும் கூட இங்க உட்கார வைக்க முடியாது. ஐ செட் சென்ட் ஹிம் டு மை ஹோம். எவ்வளவு எனக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, ஐ எம் a decorated officer of the Indian Army. In 1971 I have fought for this country and today I am afraid for my life. என்ன கீழ்த்தரம்! தண்டனைகள் உடனடியாக கிடைப்பதில்லை. அதனால நிச்சயமா இஸ்ரேல்
ஜியூஸ் வந்து அவர்களை கொடுமையாக கேஸ் சேம்பர்ல கடத்தி போய் கொன்னவங்களை 40 வருஷம் 50 வருஷம் பிரேசில்ல போய் ஒளிஞ்சிருந்தவங்களை, சவுத் அமெரிக்காவில் ஒளிஞ்சவங்களை விடல. அவங்க திரும்ப திரும்ப போய் படிச்சாங்க. மனித நேயத்தின் குற்றவாளிகள் பிடிபட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அது மாதிரிதான் இதுவும் பண்ணணும். இறக்கமே இருக்கக்கூடாது. இல்ல, ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.